शान्ताकारं भुजगशयनं पद्मनाभं सुरेशं विश्वाकारं गगनसदृशं मेघवर्णं शुभाङ्गं लक्ष्मीकान्तं कमलनयनं योगिहृद्यानगम्यं वन्दे विष्णुं भवभयकरं सर्वलोकैकनाथम्. அன்பே உருவான திருப்பரம்பொருளின் பாதம் பணிந்து அன்பிற்கும் மகிழ்ச்சிக்கும் உரிய அனைவருக்கும் இனிய காலை பொழுது வணக்கங்கள். இன்றைய பொழுது உங்கள் அனைவருக்கும் இன்பகரமான பொழுதாக மகிழ்ச்சி நிறைந்த நாளாக அமையட்டும் என இறை பிரார்த்தனை செய்து முதலிலே வாழ்த்தி மகிழ்கின்றோம். தொடர்ந்து இன்றைய தினத்தை பற்றி சுருக்கமாக பார்க்கலாம். இன்று மங்களகரமான சோபகிருது வருஷம் சித்திரை மாதம் 20ஆம் நாள், ஆங்கிலத்திற்கு 2023ஆம் ஆண்டு மே மாதம் 3ஆம் திகதி. இன்று புதன்கிழமை. இன்றைய தினத்திலே திதி நட்சத்திரம் என்பவற்றினுடைய வியாபகத்தன்மையை முதலிலே பார்த்தோமானால், இன்றைய தினம் இரவு 11:51 வரை திரியோதசி திதியும் அதனைத் தொடர்ந்து சதுர்த்தசி திதியும் ஆரம்பம் ஆகின்றது. இன்றைய தினம் நட்சத்திரமாக இரவு 8:52 வரை அத்த நட்சத்திரமும் அதனைத் தொடர்ந்து சித்திரை நட்சத்திரமும் வருகின்றது. இன்றைய தினத்திலே நல்ல நேரம் என நாம் முதலிலே பார்த்தால், இன்று காலை 9:36 தொடக்கம் 10:36 வரை காணப்படுவதுடன் மாலை பொழுதிலே 4:30 தொடக்கம் 5:30 வரை காணப்படுகின்றது. இன்றைய தினத்தில் ராகு காலமானது 12 மணி தொடக்கம் 1:30 வரை இருப்பதுடன் யமகண்டமானது இன்றைய தினம் 7:30 தொடக்கம் 9 மணி வரை காணப்படுகின்றது. தொடர்ந்து இன்றைய தினத்திலே சந்திராஷ்டமத்திற்குரிய நட்சத்திரங்களாக சதய நட்சத்திரம் உர நட்சத்திரமும் காணப்படுவதனால் இவ்விரு நட்சத்திரத்திலும் பிறந்தவர்கள் சற்று நிதானமாக அமைதியாக இன்றைய பொழுதை நகர்த்துவது சிறப்பினை தரும். தொடர்ந்து இன்றைய தினத்திலே உங்கள் ஒவ்வொருவருடைய ராசிகளுக்கும் உரிய பலன்களின் சுருக்கத்தினை பார்க்கலாம். முதலாவதாக மேசராசி. மேசராசியில் பிறந்த அன்பர்களே, இன்றைய தினம் உங்களுக்கு ஒரு மேன்மை பொருந்திய நாளாக, சிறப்பு பொருந்திய நாளாக, நீங்கள் மனதிலே நினைக்கின்ற காரியங்கள் நடைபெறுகின்ற ஈடேறுகின்ற நாளாக இன்றைய பொழுது அமைந்திருக்கின்றது. இன்றைய தினத்தில் நீங்கள் உங்களுடைய குலதெய்வ வழிபாட்டுடன் விநாயக வழிபாடு செய்வது சாலச் சிறந்தது. தொடர்ந்து ரிஷபராசி. ரிஷபராசியில் பிறந்த அன்பர்களே, இன்றைய தினம் உங்களுக்கு ஒரு சிறப்பு வாய்ந்த நாளாகும். எந்தொரு விடயத்திலும் நிதானமாக சிந்தித்து செயல்படுகின்ற தன்மையை உடையவர்களாக இன்று நீங்கள் காணப்படுவீர்கள். உத்தியோக ரீதியில் வர்த்தக ரீதியில் இருப்பவர்களுக்கும் சிறப்பான நாளாகவும், கல்வி செயற்பாட்டாளர்களுக்கும் சிறப்பு மிகுந்த நாளாகவும் இன்றைய தினம் காணப்படுகின்றது. இன்றைய தினத்தில் நீங்கள் உங்கள் குலதெய்வத்தினை வழிபாடு செய்வது சாலச் சிறந்தது. தொடர்ந்து மிதுன ராசி. மிதுன ராசியில் பிறந்த அன்பர்களே, இன்றைய தினம் நீங்கள் நிதானமாக ஒவ்வொரு விடயத்தையும் சிந்தித்து செயல்படுகின்ற தன்மை உடையவர்களாக காணப்படுவீர்கள். இன்றைய தினம் நீங்கள் நிதானமாக செயற்படுவதன் காரணமாக நீங்கள் ஆரம்பிக்கின்ற அத்தனை விடயங்களும் உங்கள் மனம் போல் எண்ணம் போல் நிறைநிலை அடைவதாக காணப்படும். இன்றைய தினத்தில் நீங்களும் முருகப்பெருமான் வழிபாடு செய்வது சாலச் சிறந்தது. தொடர்ந்து கடகராசி. கடகராசியில் பிறந்த அன்பர்களே, இன்றைய தினம் உங்களுக்கு ஒரு சுருங்கக்கூறின் அனுகூலம் நிறைந்த நாள் என்று குறிப்பிடலாம்.
உங்களுக்கு தேவையான அனைத்தும் கிடைக்கின்ற அல்லது கிடைத்திருக்கின்ற ஒரு நாளாக இன்றைய நாள் அமைந்திருக்கின்றது. இன்றைய பொழுதில் நீங்கள் மகாவிஷ்ணுவையும் மகாலட்சுமியையும் வழிபாடு செய்வது மேலும் உங்களுக்கு சிறப்பினை தரும். தொடர்ந்து சிம்ம ராசி. சிம்ம ராசியில் பிறந்த அன்பர்களே, இன்றைய தினம் உங்களுக்கு ஒரு உழைப்பு மிகுந்த தினமாக காணப்படுகின்றது. நிதானமாக நீங்கள் சிந்தித்து செயற்பாடு செய்வதுடன் உங்களுக்கு தேவையான அனைத்து பின்புல வசதிகளையும் நீங்கள் சிந்தித்து செயற்படுத்தி கொள்வீர்கள். இன்றைய தினம் நீங்கள் இறை பிரார்த்தனையாக சிவ வழிபாடு செய்வது சாலச் சிறந்தது. தொடர்ந்து கன்னிராசி. கன்னிராசியில் பிறந்த அன்பர்களே, இன்றைய தினம் உங்களுக்கு ஒரு தெளிவான சிறப்பு வாய்ந்த நாளாகும். நீங்கள் மனதிலே எண்ணிய அத்தனை விடயங்களும் ஈடேறுகின்ற அல்லது நடைபெறுகின்ற நாளாகவும் இன்றைய நாள் காணப்படுகின்றது. இன்றைய தினத்தில் நீங்கள் விநாயக வழிபாடு செய்வது சிறந்தது. தொடர்ந்து துலா ராசி. துலா ராசியில் பிறந்த அன்பர்களே, இன்றைய தினம் உங்களுக்கு ஒரு வெற்றிகரமான நாளாகும். நீங்கள் ஆரம்பிக்கின்ற அனைத்து விடயங்களும் உங்கள் எண்ணம் போல் வெற்றிப்படிகளை தாண்டி நிற்கும். இன்றைய தினத்தில் நீங்களும் சிவ வழிபாடு செய்வது சாலச் சிறந்தது. இன்றைய தினத்தில் நீங்கள் உங்கள் பெரியோரையும் மூதாதையரையும் வழிபாடு செய்வதும் மேலும் சிறப்பினை தரும். தொடர்ந்து விருச்சிக ராசி. விருச்சிக ராசியில் பிறந்த அன்பர்களே, இன்றைய தினம் உங்கள் கருத்துக்களுக்கு எதிர்கருத்துக்களும் அதே நேரத்திலே சற்று போட்டித்தன்மையும் நிறைந்து காணப்படும். இன்று நீங்கள் அமைதியாகவும் நிதானமாகவும் செயற்படுவது சிறப்பு. மேலும் இன்றைய தினத்திலே நீங்கள் உங்கள் குலதெய்வத்தினை மனதிலே நிறுத்தி செய்கின்ற அத்தனை விடயங்களும் உங்களுக்கு வெற்றிகரமானதாகவே அமையும். இன்றைய தினம் நீங்கள் உங்களுடைய குலதெய்வ வழிபாடு செய்வது சாலச் சிறந்தது. தொடர்ந்து தனுர் ராசி. தனுர் ராசியில் பிறந்த அன்பர்களே, இன்றைய தினம் உங்களுக்கு ஒரு உறுதியான நாளாகும். மனதிலே தெளிவான சிந்தனையுடன் காணப்படுவீர்கள். இன்று நீங்கள் எடுக்கின்ற சகல விடயங்களும் தீர்மானங்களும் உங்களுக்கு ஒரு அனுகூலமான சூழ்நிலையை தரும். இன்றைய தினம் நீங்கள் அமைதியாக சிந்தித்து செயற்படுதல் அவசியம். இன்றைய தினத்திலே நீங்கள் உங்களுடைய குலதெய்வ வழிபாட்டுடன் இங்கே சிவனையும் அம்பாளையும் வழிபாடு செய்வது சாலச் சிறந்தது. தொடர்ந்து மகர ராசி. மகர ராசியில் பிறந்த அன்பர்களே, இன்றைய தினம் உங்களுக்கு ஒரு ஓய்வு நிறைந்த நாளாகும். அதன் காரணமாக நிதானமாக சிந்தித்து செயலாற்றக்கூடிய ஒரு தன்மை உங்களுக்கு காணப்படும். இன்றைய தினம் நீங்கள் இறை பிரார்த்தனையுடன் இன்றைய பொழுதை நகர்த்துவது மேலும் உங்களுக்கு பல சிறப்புகளை தந்திடும். இன்றைய தினத்தில் நீங்கள் உங்களுடைய குலதெய்வ வழிபாட்டுடன் மகாவிஷ்ணுவையும் மகாலட்சுமி தாயாரையும் வழிபாடு செய்வது சிறந்தது. தொடர்ந்து கும்பராசி. கும்பராசியில் பிறந்த அன்பர்களே, இன்றைய தினம் நீங்கள் எந்தொரு விடயத்தை செய்தாலும் அல்லது எந்தொரு பிரயாணத்தை ஆரம்பித்தாலும் அதிக அவதானமாக முடிவுகளை நகர்த்துவது சிறப்பினை தரும். பிரயாண காலங்களில் உங்கள் வேகத்தினையும் தவிர்த்து கொள்வது அல்லது குறைத்து கொள்வது உங்களுக்கு நன்மை பயக்கும். இன்றைய தினத்தில் நீங்கள் சிவ வழிபாடாக சிவனையும் அம்பாளையும் வழிபாடு செய்வது சாலச் சிறந்தது. தொடர்ந்து நிறைவாக மீன ராசி. மீன ராசியில் பிறந்த அன்பர்களே, இன்றைய தினம் உங்களுக்கு ஏனையருடைய அன்பும் ஆதரவும் உதவியும் ஒத்தாசையும் கிடைக்கின்ற ஒரு நாளாக காணப்படுகின்றது. இன்றைய தினத்திலே இங்கே ஆரம்பிக்கின்ற அத்தனை விடயங்களும் வெற்றிகரமானதாக சிறப்பு வாய்ந்ததாக அமைய வேண்டும். இன்றைய தினம் உங்கள் அனைவருக்கும் இன்பகரமான நாளாக, இனிய நாளாக, மகிழ்ச்சி பொருந்திய நாளாக அமைய வேண்டுமென அன்பே உருவான பரம்பொருளின் பாதம் பணிந்து பிரார்த்தனை செய்து நிறைவாக வாழ்த்தி மகிழ்கின்றோம். நன்றி, வணக்கம். இன்பமே சூழ்க. எல்லோரும் வாழ்க.